ராஜா கவலை கொண்டார். தன் மகன்களை அவர் எண்ணி வருத்தம் கொண்டார். என்னிடமுள்ள சொத்துக்களை நான் எவ்வாறு அவருக்கு பிடித்துத் தரப்போகிறேன் என்று எண்ணினார். அப்பொழுது குழப்பத்தை சுற்றி கொண்டிருந்த ராஜா ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை ஒன்று எட்டியது. ராஜா அவருடைய 3 மகனிடமும் ஒரு போட்டி ஒன்றை வைத்து அதில் யார் யார் புத்திசாலித்தனமாக அந்த சவாலை எதிர்கொண்டு ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நிலத்தை நான் அழிக்கிறேன் என்று எண்ணினார். சரிசமமாக சொத்தை பிரித்தை கொடுத்தாலும், ஆனால் எனக்கு பாரம்பரியமான ஒரு விவசாய நிலம் ஒன்று இருக்கிறது, அதனை யாராவது ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டும். அதில் மூவரும் கலந்து கொண்டு போட்டியினை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்று இந்த கதை முழுவதுமாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே. ஒரு காலத்தில் பாரதத்தின் மையப்பகுதியில் இயற்கை எழில் கொஞ்சும் செல்வச் செழிப்பு மிக்க ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்து வந்தவர் ஒரு ஞானமுள்ள, மக்களுக்கு நல்வழி காட்டும் மாபெரும் ராஜா. மக்கள் அவரை தெய்வமாக மதித்தனர். அவருக்கு 3 புத்திசாலி மகன்கள் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கினர். முதல் மகன் விஷ்ணு. அவன் வீரத்திலும் வலிமையிலும் சிறந்தவன், போர்க்கலையில் தேர்ந்தவன், எந்த சவாலையும் எதிர்கொள்ள அஞ்சாதவன். அவனது தோள்களில் ராஜ்யத்தை பாதுகாக்கும் பலம் நிறைந்திருந்தது. இரண்டாவது மகன் ராமு. அவன் கலைகளிலும் இலக்கியத்திலும் நாட்டம் கொண்டவன், அழகியலை ரசிப்பவன், கவிதைகளை ஏற்றுபவன். அவனது கண்களில் ராஜ்யத்தின் செழிப்பையும் கலாச்சாரத்தையும் மேம்படுத்தும் கனவுகள் இருந்தன. இளைய மகன் சந்திரன். அவன் மற்ற இருவரையும் விட வித்தியாசமானவன், அமைதியாகவும் ஆழ்ந்த சிந்தனையுடனும் இருப்பவன். அவனது உள்ளத்தில் அமைதியும் அறிவும் நிறைந்திருந்தன. அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து முடிவெடுப்பவன். என் அன்பு செல்வங்களே, என் ராஜ்யத்தின் செல்வங்களை நான் உங்களுக்கு சரிசமமாக பிரித்துக் கொடுத்து விட்டேன். ஒவ்வொருவருக்கும் அவரவர் திறமைக்கு ஏற்ப பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. ஆனால் நமது ராஜ்யத்தின் உயிர்நாடியான பரந்த விவசாய நிலம் ஒன்று உள்ளது. அதை நான் மிகவும் மதிக்கும் ஒருவனுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அந்த நிலம் வெறும் வீரத்தால் மட்டுமல்ல, ஆழ்ந்த ஞானத்தாலும் தொலைநோக்கு பார்வையாலும் மட்டுமே வெல்லப்பட வேண்டும். ஏனெனில் நிலம் என்பது வெறும் மண் அல்ல. விஷ்ணு உறுதியான குரலில், தந்தையே, எந்த ஒரு சவாலையும் நான் ஏற்கத் தயார். என் வலிமையாலும் என் அசாத்திய வீரத்தாலும் இந்த நிலத்தை காப்பேன். எதிரிகள் எவரேனும் இதை அபகரிக்க நினைத்தால் நான் என் உயிரையும் கொடுத்து போராடுவேன். நான் தான் இதற்கு மிகவும் தகுதியானவன். ராமு கலைநயத்துடன் கையை அசைத்து, அன்புள்ள தந்தையே, நிலம் என்பது வெறும் பாதுகாப்புக்குரிய பொருள் மட்டுமல்ல, அதை அழகுபடுத்துவதிலும் செழிப்பாக்குவதிலும் என் கலைத்திறனை பயன்படுத்துவேன். நான் மலர்வனங்களை உருவாக்குவேன், அருவிகளை பெருக்குவேன், இந்த நிலத்தை ஒரு சொர்க்கபூமியாக மாற்றுவேன். அதுவே உண்மையான செழிப்பு. சந்திரன் மெதுவாக ஆழ்ந்த குரலில், தந்தையே, நிலம் என்பது பொறுப்பு. வெறும் வலிமையாலோ அழகியலாலோ அதை முழுமையாக நிர்வகிக்க முடியாது. யார் சிறந்த முறையில் தொலைநோக்கு சிந்தனையுடன் இந்த நிலத்தை பயன்படுத்த தெரிந்துள்ளாரோ அவருக்கே அது சொந்தமாகட்டும் தந்தையே. அதுவே அனைவருக்கும் நல்லது என்று மூவரும் சொன்னார்கள். ராஜா புன்னகையுடன் மகன்களின் முகங்களை பார்த்து, அருமை, உங்கள் மூவரின் எண்ணங்களும் பாராட்டத்தக்கவை. ஆனால் நான் ஒரு எளிய சவாலை வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய அறை தருகிறேன். சற்று நிறுத்தம். சவாலின் முக்கியத்துவத்தை உணர்த்த, கூடவே 1000 பொற்காசுகளும், அதில் சரியாக 500 பொற்காசுகளை மட்டுமே செலவழித்து அந்த அறையை முழுவதுமாக நிரப்ப வேண்டும். மீதி 500 பொற்காசுகளை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். யார் இந்த சவாலில் வெற்றியடைகிறாரோ அவருக்கே நமது ராஜ்யத்தின் பரந்த விவசாய நிலம் சொந்தமாகும். இது வெறும் பணம் அல்லது பொருள் குறித்த சவால் அல்ல. இது உங்கள் புத்திசாலித்தனத்தையும் தொலைநோக்கு பார்வையையும் சோதிக்கும் ஒரு சவால். நம்பிக்கை மிகுந்த குரலில் முதல் மகன் விஷ்ணு தன் முறைக்காக வந்தான். அந்த காலியான பிரம்மாண்டமான அறையை பார்த்ததும் அவன் மனதில் ஒரு திட்டம் தோன்றியது. இந்த அறையை நிரப்ப நிறைய பொருட்கள் தேவைப்படும். எது நிறைய இடத்தை அடைக்கும்? மாட்டுத் தீவனம். இது மிக சிறந்த யோசனை. விஷ்ணு தன் மனதில் உற்சாகமாக, இந்த அறையை நிரப்ப நிறைய பொருட்கள் வேண்டும். நிறைய இடத்தை அடைக்கக்கூடிய மலிவான பொருள். ஆமாம், மாட்டுத் தீவனம். ஒரு மூட்டை நிறைய இடத்தை அடைக்கும். பல மூட்டைகள் வாங்கினால் இந்த அறை முழுவதுமாக நிரம்பிவிடும். சரியாக 500 பொற்காசுகளுக்கு வாங்கினால் போதும். இது ஒரு சிறந்த வலிமையான யோசனை. விஷுவல். விஷ்ணு மூச்சு வாங்க மூட்டைகளை அறை
விஷ்ணு மூச்சு வாங்க மிகுந்த முயற்சியுடன், இன்னும் கொஞ்சம் போட்டால் இந்த அறை நிரம்பிவிடும். சற்று சோர்வடைந்து, ஐயோ, இது என்ன? இவ்வளவு தீவனம் போட்டும் இன்னும் அறை முழுவதுமாக காலியாக இருக்கிறதே. என் 500 பொற்காசுகளும் வீணாகிவிட்டதே. நான் இவ்வளவு பலமாக இருந்தும் இந்த ஒரு சிறிய அறையை கூட நிரப்ப முடியவில்லையே. இது என் வீழ்ச்சியா? பெருமூச்சுடன், ஆழ்ந்த வருத்தத்துடன், விஷ்ணு, உன் முயற்சி பாராட்டத்தக்கது. உன் பலமும் உழைப்பும் மகத்தானது. ஆனால் அறையை நிரப்பவில்லை. இந்த சவாலின் நோக்கம் வெறும் பொருட்களை குவித்து நிரப்புவது அல்ல. விஷ்ணு சோர்வாக தலை குனிந்து, என்னை மன்னியுங்கள் தந்தையே, நான் தோற்றுவிட்டேன். இந்த சவாலின் ஆழத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. மென்மையான குரலில், அடுத்து 2வது மகன் ராமு தன் முறைக்காக வந்தான். அவன் மனம் உடனே அழகியலின் பக்கம் சென்றது. அழகிய பூக்கள் இந்த அறையை வாசனையாலும் வண்ணங்களாலும் நிரப்பும், அதுவே உண்மையான நிரப்புதல் என்று அவன் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். ராமு தன் மனதில் உற்சாகமாக, பூக்கள், ஆம், அழகான வாசனையான பூக்கள், அவை இந்த அறையை அழகாகவும் வண்ணமயமாகவும் சுகந்தமாகவும் மாற்றும். 500 பொற்காசுகளுக்கு விதவிதமான மலர்களை வாங்கி இந்த அறையை ஒரு சொர்க்கத்தைப் போல மாற்றுவேன். இது ஒரு சிறந்த கலைநயமிக்க யோசனை. ராமு மகிழ்ச்சியுடன், பின்னர் ஏமாற்றத்துடன், ஆஹா, என்ன ஒரு அற்புதமான வாசம்! இந்த அறை எவ்வளவு அழகாகிவிட்டது! சற்று கோபத்துடன், என்னது, இன்னும் இவ்வளவு காலியாக இருக்கிறதா? என் கலைத்திறன் கூட இந்த அறையை முழுமையாக நிரப்பவில்லையே. என் 500 பொற்காசுகள் வீணாகிவிட்டனவே. இந்த சவால் இவ்வளவு கடினமானதா? ராஜா சற்று வருத்தத்துடன் ஆனால் மென்மையாக, ராமு, உன் கலைத்திறன் போற்றத்தக்கது. நீ அழகியலை உலகிற்கு கொண்டு வந்தாய். ஆனால் அறையை நிரப்பவில்லை. புற அழகால் மட்டும் ஒரு வெற்றி முழுமையடைவதில்லை. ராமு ஏமாற்றத்துடன் தலை குனிந்து, என்னை மன்னியுங்கள் தந்தையே, நானும் தோற்றுவிட்டேன். இந்த சவாலின் உண்மையான அர்த்தத்தை நான் தவறாக புரிந்து கொண்டேன். ஆழ்ந்த குரலில், இப்போது இளைய மகன் சந்திரனின் முறை. அவன் அறைக்குள் நுழைந்தபோது அது இருட்டாகவும் காலியாகவும் இருந்தது. தனது சகோதரர்கள் விஷ்ணுவும் ராமுவும் தோல்வியடைந்ததை பார்த்த சந்திரன் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தான். இந்த அறையை முழுமையாக நிரப்ப வேறென்ன செய்ய முடியும்? 500 பொற்காசுகளுக்குள் ஏதாவது வித்தியாசமாக, ஆனால் முழுமையாக நிரப்ப வேண்டும். அவன் கண்களை மூடி யோசித்தான். நீண்ட நேரம் சிந்தித்த பிறகு அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. சந்திரன் தன் மனதில் தெளிவான குரலில், தீவனத்தால் நிரப்ப முடியவில்லை, பூக்களாலும் நிரப்ப முடியவில்லை. இவை அனைத்தும் பெரிய பொருட்கள், ஆனால் அவை வெறும் இடத்தை மட்டுமே ஆக்கிரமிக்கின்றன. இந்த அறையை முழுமையாக நிரப்ப வேறு என்ன செய்ய முடியும்? 500 பொற்காசுகளுக்குள் ஏதாவது வித்தியாசமாக. ஆஹா, கண்டுபிடித்து விட்டேன். இதுதான் சரியான வழி. சந்திரன் புன்னகையுடன் மெதுவாக, இந்த அறைக்கு தேவை ஒரு பெரிய பொருள் அல்ல, ஒரு சிறிய பொருள். ஆனால் அதன் சக்தி இந்த பிரம்மாண்ட அறையை கூட முழுமையாக நிரப்பும். சந்திரன் மெதுவாக நிதானமாக, இதுதான் இந்த சவாலுக்கான விடை, இந்த சிறிய அகல்விளக்கு. சந்திரன் விளக்கை ஏற்றியதும் அமைதியான நம்பிக்கையான குரலில், இந்த சிறிய சுடர் இந்த இருட்டை எப்படி விரட்டுகிறது பார். ஒரு சிறிய விளக்கு இந்த பிரம்மாண்டமான அறையை முழுவதுமாக ஒளியால் நிரப்பிவிட்டது. இனி இந்த அறையில் இருட்டுக்கு இடமில்லை என சொன்னார். ராஜா ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் குரல் நெகிழ்ச்சியுடன், சந்திரன், என் அருமை மகனே, நீ செய்திருப்பது என்னே ஒரு ஞானமான செயல். நான் உன்னை பற்றி தவறாக மதிப்பிட்டு விட்டேனே. வெறும் ஒரு சிறிய விளக்கு, ஆனால் அது இந்த அறையை முழுவதுமாக நிரப்பிவிட்டது. நீயே வெற்றியாளன், என் அன்பு மகனே. விஷ்ணு சந்திரனின் தோளில் தட்டி பெருமையுடன், சந்திரன், உன் அறிவு மிகவும் கூர்மையானது. நான் தோற்றது ஒரு பொருட்டல்ல. உன்னால் பெருமைப்படுகிறேன். என் பலம் இந்த ஞானத்திற்கு ஈடாகாது. நீயே இந்த நிலத்தை ஆள சரியானவன். ராமு சந்திரனை அணைத்து உணர்வுபூர்வமாக, அற்புதம் சந்திரன், ஒளியால் அறையை நிரப்ப உன்னால் மட்டுமே முடிந்திருக்கிறது. நீயே சிறந்தவன். உன் ஞானம் எங்களை வழிநடத்தும். நம்பிக்கை தரும் குரலில்,
சந்திரனின் ஞானமும் அவனது ஆழ்ந்த சிந்தனை திறனும் அவனுக்கு ராஜ்யத்தின் விவசாய நிலத்தை பெற்றுத் தந்தன. அவனது சகோதரர்களும் அவனுடன் இணைந்து தங்கள் தம்பியின் ஞானத்தை பாராட்டி அவனுடன் இணைந்து ராஜ்யத்தை மேலும் செழிக்க வைத்தனர். அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து அந்த ராஜ்யம் செல்வச் செழிப்பிலும் அமைதியிலும் சிறந்து விளங்கியது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.